ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் தேர்தல் முடிவுகள். பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட்ல 5 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த 5 ஆசனங்களை யார் யார் பெற்றுக்கொண்டிருக்காங்க, யார் யார் முதல் நிலையில் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம். டிவிஷன் ஆப்ளிகோப்பில் பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கல்குடா, மட்டக்களப்பு, பட்டியல் சொல்லி 3 பகுதிகளாக விதிக்கப்படுது. இந்த 3 பகுதிக்குள்ளேயும் சேர்த்து தான் 5 பேர் தெரிவு செய்யப்படுறாங்க. அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னா இந்த மஞ்சள் கலரை காட்டிக்கொண்டு டிஎன், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தற்போது தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சியில் 3 ஆசனங்கள் பெற்றிருக்காங்க. 96,975 votes எடுத்து முதல் நிலையிலும் மற்றும் 3 ஆசனங்களை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு போனஸான ஒரு ஆசனமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தேசிய பட்டியல் ஊடாக செல்வதற்காக ஒரு ஆசனங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதிக ஜன பல, அதாவது எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதியுடைய கட்சி வேட்பாளர் ஒரு ஆள் வின் பண்ணியிருக்காங்க பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஒரு ஆசனம் பெற்றிருக்காங்க. பாத்தீங்கன்னு சொன்னப்ப 5 ஆசனத்துல 5 ஆசனங்களில 3 ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியும், ஒரு ஆசன வீதத்துல ஜாதிக ஜனபலையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் பெற்றிருக்காங்க. போன முறை தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் வெள்ளியான் அவர்கள். அவருக்கு இந்த முறை அவரோட கட்சிக்கு ஆசனங்கள் ஒன்றுமே ஒதுக்கப்படலை. என்னன்னா அவருக்கு 31,286 votes மட்டும்தான் அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ 31,286 votes பெற்றதால அவங்களுக்கு ஆசனங்கள் எதுவும் இம்முறை பாராளுமன்ற தேர்தலுக்காக பங்கெடுக்கவில்லை. அந்த அடிப்படையில இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களையும், ஜாதிக ஜனபலய ஒரு ஆசனத்தையும், ஸ்ரீலங்கன் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் பெற்று மொத்தமாக 5 ஆசனங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு போனஸா ஒரு சீட் கிடைக்க போகுது தேசிய பட்டியலூடாக.